ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கேடெக் சேனல். நான் தான் உங்கள் புனேஷ். நீங்கள் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோ ஃபுல்லாமே வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாக வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பீங்க. கடைசியில் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அதை கிராப் பண்ணி தான் வைக்கிற மாரி இருக்கும். அதுமாரி இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஃபுல்லாமே வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாக எப்படி வைக்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்கிராப்ன்ற இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ செலக்ட் ஃபோட்டோ டேக் ஃபோட்டோன்னு இருக்கும். அதில் செலக்ட் ஃபோட்டோ கொடுத்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். கீழே வந்து டு நாட் ஷோ அகைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து அந்த சர்க்கிளில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்து ஷேடோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோவில் வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் வரும். அப்புறம் திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஃப்ரேம் வரும். அப்புறம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து அப்படியே பிளர் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் இப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து அப்படியே க்ரீன் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து வேணாம். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து அந்த பிளர் ஆப்ஷன் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நிறைய இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த இமேஜஸ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம், ஃபில்டர், ஆட் டெக்ஸ்ட்டு, இதுமாதிரி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ வந்து எப்படி ப்ரொஃபைலாக செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லாஸ்ட்டில் வந்து சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் டு ப்ரொஃபைல்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைலாகவே செட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் தான் வரும். அந்த ஆட் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து செட் ஆகிடுச்சு. கீழே வந்து நீங்கள் டன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம கேடெக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதேமாரி நான் தேவையான பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.